நம்முடைய வேட்பாளர்களை ஆதரித்து நம்முடைய நவரச நாயகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது உங்களிடத்தில் உரையாற்றுவார்கள். கேமரா வண்டி கொஞ்சம் எடுத்துருக்கேன். அன்பு நண்பர் கதிர் ஆனந்த் அவருடைய பெயரிலேயே உதயசூரியன் இருக்கிறது. எனவே வெற்றி நிச்சயம். அவருக்கு வாக்கு கேட்பதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு துறைமுகம் பகுதியில் நான் வாக்கு சேகரித்திருக்கிறேன். என்னுடைய தந்தை ஆயிரப்பலுக்கு பகுதியில் போட்டியிடும் பொழுது அவருக்கும் நான் வாக்கு சேகரித்திருக்கிறேன். என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு திருவெரும்பூர் பகுதியில் வாக்கு சேகரித்திருக்கிறேன். ஆனால் முதலாக இந்த தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 25 நாட்கள் சுற்றுப்பயணமாக நம்முடைய இயக்கத்திற்காக வாக்கு சேகரிக்க இன்று முதல் என்னுடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறேன். முதலாக வேலூரில் தான் இந்த சுற்றுப்பயணத்தை துவங்கி இருக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு பெருமை இல்லையோ, எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இந்த வெற்றி பயணமாக இது அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கெல்லாம் ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் வந்து உங்களை சந்திக்கிற ஆளுங்க கிடையாது. உங்களுக்கே தெரியும், மக்களோட மக்களாக மக்களுடைய குறைகளை அறிந்து எப்பொழுதும் மக்கள் சேவர்களாக இருப்பவர்தான் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அதுவும் உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் என் ஒரு வாரத்திற்கு முன்பு கூட நான் இதே பகுதியில் ஒரு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தேன். ஞாபகம் இருக்கா? நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தேர்தலை ஒரு சாதாரண தேர்தலாக இல்லாமல் இது இந்தியாவுக்கான 2வது சுதந்திர போர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷுடைய ஆதிக்க ஆட்சியிலிருந்து எப்படி நம்முடைய இந்தியா சுதந்திரம் அடைந்ததோ அதே போல இந்த கேடுகட்ட மோடியினுடைய ஆட்சியிலிருந்து இந்தியா விடைபெற வேண்டும் என்று டெல்லியில் பாராளுமன்றத்தில் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய தலைமையில் நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக ராகுல் காந்தியை பிரதம வேட்பாளராக அறிவித்தார். அவர் வெற்றி பெற வேண்டும். அதற்கு நம்முடைய சகோதரர் கதிர் ஆனந்த் அவர்கள் இங்கிருந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் 2014 மோடி ஆட்சிக்கு வந்தார். அவர் சொன்ன எதையாவது செஞ்சிருக்காரா? அவர் இந்திய பிரதமரே இல்ல. அவர் வந்து ஒரு NRI பிரதமர். NRI பிரதமர் என்ன தெரியுமா? NRIனா நம்ம ஊர்ல வந்து வருஷத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் இருந்துட்டு வெளிநாட்டுல போய் தங்கிடுவாங்க. அவங்க பாஸ்போர்ட் மட்டும் வச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் நமக்கு ஒரு NRI பிரதமர். அவர் தான் மோடி. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கடந்த 4.5 வருஷத்துல அவர் 55 நாடுகளுக்கு 48 முறை சென்று வந்திருக்கிறார். அதுலயும் முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 ஆண்டுகளா வரவே இல்லை. இந்த எலெக்ஷன் அறிவிச்சான் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மாசத்துல ஒரு 3 வாட்டி வந்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு நல்லா செய்வாரு. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒக்கி புயல், கஜா புயல், வர்தா புயல், இப்படி தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ இன்னல்கள் வரும்போது ஒரு வாட்டி கூட வந்து தமிழ்நாட்டை எட்டி பார்க்கல. வர்தா புயலுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட 10,000 கோடி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அவர் எவ்வளவு தெரியுமா ஒதுக்கி இருந்தாரு? வெறும் 266 கோடி. அதே மாதிரி ஒக்கி புயல் நவம்பர் 2016 வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வச்சாரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த செலை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு 3 மாசமா சம்பளம் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு திவாலான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மோடி. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு வாரமா வந்து சௌக்கிதார் மோடி அப்படின்னு போட்டுட்டு இருக்காரு. அவர் எல்லாரும் சௌக்கிதார் மோடின்னு கூப்பிடணுமா? சௌக்கிதார்னா என்ன தெரியுமா? சௌக்கிதார்னா காவலாளின்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க சௌக்கிதார் மோடி இல்ல, கோமாளி மோடி, சர்வாதிகார மோடி. இங்க இத்தனை கடைகள்ல நண்பர்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தார், டிமானிட்டைசேஷன். ஞாபகம் இருக்கா? நவம்பர்
8ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு நைட்டோட நைட்டா 2000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு எல்லாம் இல்லைன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எல்லாம் அவஸ்தப்பட்டோமா? ஏடிஎம் மிஷின் முன்னாடி எல்லாரும் நின்று இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 100 பேரை கொலை பண்ணியிருக்காரு. 150 பேரா? அது மட்டுமா? நீட் தேர்வை கொண்டு வந்து நம்மளோட சகோதரி அனிதா, அந்த பொண்ணு எத்தனை மார்க் வாங்கிச்சு தெரியுமா? 1176 மார்க்குங்க. ஒரு பொண்ணு அவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல ஒரு பொண்ணு மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டு தன் உயிரை கொடுத்து படிச்சு 1176 மார்க்கை வாங்கி இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்ம எத்தனை போராட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எத்தனை போராட்டங்கள் நடத்தணும்? ஏன் அதிமுக காரங்களே அமைச்சர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், கண்டிப்பாக விலக்கு அளிக்கப்படும், நீட் தேர்வு விலக்கு அளிக்கப்படும் எவ்வளவு வாட்டி வந்து போய் சொன்னாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட சென்னைக்கு வரும்போதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் போய் சொல்லி கடைசியில விலக்கு இல்ல, நீங்க சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி 2 தீர்மானத்தை வேற நிறைவேற்றி இங்க இருந்து அமைச்சு கடைசியில இருந்து சொன்னாங்க அந்த தீர்மான பேப்பர் காணும் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் போக்கணும்னா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதனுடைய தோழமை கட்சிகள் வாக்களிக்க வேண்டும். நான் சொல்றேன், நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த தேர்தலில் நம்முடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக இருக்க போகிறது. கதாநாயகன் ஒண்ணு இருந்தா வில்லன் ஒண்ணு இருக்கணும்ல. யார் அந்த வில்ல? மோடி. கேடியா? எல்லா படத்துலயும் வில்லனுக்கு 2 அடியாள் இருப்பாங்கல்ல, யார் அது? எடப்பாடியும் ஓபிஎஸும். இந்த எடப்பாடி எப்படி ஆட்சிக்கு வந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கூவத்தூர்ல போய் எல்லாரும் கடத்தி வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான முறையில இதே சசிகலாவோட காலில் ஒரு பிறந்த குழந்தைய மாதிரி போய் தவழ்ந்துகிட்டு போய் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் மோடியோட கை கூலிகளாக இருக்கிற 2 பேரு. ஒரு வில்ல 2 அடியாளு இருந்தா படத்துல 2 காமெடியன் இருப்பாங்களா இல்லையா? யார் இந்த 2 பேரு? இல்ல, போன மாசம் வரைக்கும் டயர் நக்கின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒருத்தர். யாருன்னு தெரியுதா? அன்பு சகோதரர் அன்புமணி ராமதாஸ். அதாவது இவர் வந்து ஓபிஎஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒரு கவுன்சிலரா இருக்கிறது கூட லாயக்கு இல்லாத ஒருத்தர் ஒரு முதலமைச்சரா இருக்கிறாருன்னு சொன்னாருங்க. இப்ப நேத்து வந்து பேட்டி கொடுக்கிறாரு, இந்தியாவிலே மிக சிறந்த ஆட்சி அதிமுக ஆட்சியா. இது எப்பேற்பட்ட ஒரு கேடு கட்ட கூட்டணிங்க. நம்முடைய தேர்தல் அறிக்கையில கலைஞர் அவர்கள் சொல்வார், திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்பவுமே சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு. அதை நம்ம செஞ்சும் காட்டிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம், 2006ல கலைஞர் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு, விவசாய கடனை 8000 கோடியை நான் தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு. பதவி ஏத்த உடனே பதவி ஏத்த அந்த மேடையிலேயே அந்த கோப்பை வர வச்சு அந்த 8000 கோடியை அவர் தள்ளுபடி செஞ்சார். அதுதான் நம்முடைய தலைவர் கலைஞர். அதே போல வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் இந்த தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்காரு. நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம், இதையே நம்ம தலைவர் அறிவிச்சிருக்காரு. எரிவாயு சிலிண்டர் 5 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபாய் இருந்த எரிவாயு சிலிண்டர், தாய்மார்கள்லாம் இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். 300 ரூபாய் இருந்த எரிவாயு சிலிண்டர் இப்ப எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 1000 ரூபாய். அந்த விலை குறைக்கப்படும். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தது நம்முடைய கலைஞர். இப்பொழுது நம் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், மாணவர்களுக்கு இலவச ரயில் பாஸும் வழங்கப்படும் என்று. இன்னொன்னு சொல்றேன், நான் சொல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற பத்திரிகை கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கை, ஊழல் பட்டியல, இந்தியாவிலேயே ஊழல் பட்டியல்ல பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் முதலிடம். தமிழ்நாடு எத்தனாவது இடம் தெரியுமா? 3வது இடம். இது நான் சொல்லுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகை சொல்லியிருக்கு. எனவே கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் அப்படின்ற இந்த 3 தாரக மந்திரங்களை செயல்படுற இந்த ஓபிஎஸ் ஆட்சியையும் மேலே இருக்கும் இந்த மோடி ஆட்சியும் நீங்க எல்லாம்
வர ஏப்ரல் 18ஆம் தேதி விரட்ட தயாராயிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நிச்சயமா. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அந்த அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இது அதிமுக ஆட்சியே கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கிடையாது. இல்ல, இது அடல் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏன் தெரியுமா? நிர்மலா தேவி தெரியுமா? இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்களா? ஒரு பேராசிரியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க. சில டேப் இல்ல, நேத்து வெளில வந்துட்டாங்கண்ணே, சில டேப்புகள் வெளியிடுறாங்க. அதுல வந்து சில விஷயங்கள் அவங்க பேசுறாங்க. மாணவிகளை வந்து பாலியல் துன்புறுத்துக்காக சில பெண்களிடம் பேசுகிறாங்க. யாருக்காக பேசுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்கள அந்த மேலிடத்தை காப்பாத்துறதுக்காக அவங்களை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி காவல் நிலையத்துல வச்சு கிட்டத்தட்ட 10 மாசம் அவங்களை துன்புறுத்தி நேத்து தான் அவங்களை பெயில்ல வெளில விட்டுருக்காங்க. அதுவும் என்ன தெரியுமா கண்டிஷன் போட்டிருக்காங்க? யாருக்கும் பேட்டி கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இது ஏன் அடல் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம்னு அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் தெரியல என்னன்னு. இப்படி ஒரு கேடு கட்ட ஆச்சு. அவர் என்ன சொல்றாரு? வாமா நான் தெருமணிக்கு வாமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றாரு. இப்படி ஒரு கேடு கட்ட ஆச்சு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இன்னொரு உதாரணம் சொல்லட்டுமா? இத சொல்லும் போது நெஞ்செல்லாம் வந்து பதவதைக்குதுங்க. பொள்ளாச்சி 6 வருடத்துக்கு முன்னாடி துணை சபாநாயகர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவருடைய மகன் அவர் சென்றிருந்த கார், அந்த கார்ல இருந்து ஒரு பெண்ணு வெளியில குதிச்சு அந்த இடத்துல இறந்திருக்கு. அந்த வழக்கை வந்து ஒரு விபத்து வழக்குன்னு சொல்லி அந்த கேஸை இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்பு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாலியல் துன்புறுத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுங்களை கூட்டிட்டு போறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, பாலியல் வன்முறை செஞ்சு அந்த வீடியோவை வச்சு அந்த பொண்ணு கிட்ட மிரட்டுறாங்க, அந்த பொண்ணோட குடும்பத்தை மிரட்டுறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை! அம்மா வழியில் ஆட்சி, அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்லிட்டு பெண்களுக்கே இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் என்னங்க? இந்த ஆட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? இப்படி அம்மா வழியில் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா இறந்ததுக்கே ஒரு என்ன, எப்படி அந்த அம்மா இறந்தாங்கன்னே கடைசி வரைக்கும் யாருமே தெரியலைங்க. ஒரு 8 மாசம் வந்து ஆஸ்பத்திரியில அந்த அம்மா அனுபவிச்சிருந்தாங்க. அது அந்த அம்மா கொடுத்த மெடிக்கல் ட்ரீட்மெண்டே ஒரு பெரிய மர்மமா இருக்கு. அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னி தொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா சாவுல மர்மம் இருக்குன்னு அண்ணன் OPS அவர்கள் அந்த அம்மாவோட சமாதியில போய் தர்ம யுத்தம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். ஞாபகம் இருக்கா? அந்த அம்மாவோட சாவுல மர்மம் இருக்கு அப்படின்னு. அவருக்கு பதவி கிடைச்ச உடனே முதலமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டு இப்ப அந்த அதே கும்பலோட சேர்ந்துக்கிட்டு இப்ப வரைக்கும் அந்த அம்மாவோட சாவுல மர்மம் இருக்கா இல்லையா? இது வரைக்கும் ஏதாவது சொன்னாங்களா அந்த அம்மா எப்படி செத்தாங்கன்னு? நான் ஒரு அதிமுக தொண்டர் சார்பாவே கேட்கறேங்க. நான் எனக்காக கேட்கலைங்க. அவங்க ஒரு முதலமைச்சரா இருக்கும் போது தானே இறந்தாங்க. தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரா இருக்கும் போது தானே இறந்தாங்க. ஒரு முதலமைச்சருக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா தமிழ்நாட்டோட ஒரு சாதாரண குடிமகனுக்கு எப்படிங்க இந்த ஆட்சியில பாதுகாப்பு கிடைக்கும்? வெற்றி ஒரு நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்று சொல்லுகிறது. ஓட்டு வித்தியாசத்தை மட்டும்தான் நீங்க அதிகமாக காட்டணும். நம்முடைய கதிரானந்த் அவர்கள் வெற்றி வேட்பாளராக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு அண்ணன் துரைமுருகன் ஒரு நிழலாக இருந்த. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.